கருப்பு ஃபைனலாக ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் மத்தியில் சக்க போட்டுக்கிட்டு இருக்கு. படம் ரிலீஸ் ஆகி 3 நாளில் வேர்ல்டு வைடா 147 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தமிழ் சினிமாக்கு புதுசு இல்லைனாலும் சூர்யாவோட படமா இதை பார்க்கும்போது இது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். பிகாஸ் சூர்யாவோட எந்த படங்களுமே இது வரைக்கும் 200 கோடியை டச் பண்ணதில்லை. ஹையஸ்ட் கலெக்ஷனே 120 கோடி சிங்கம் 2 தான். ஈவன் ரெட்ரோ கூட அதை ரீச் பண்ணல. அப்படி இருக்கும்போது 3 நாளில் 140க்கு மேல அடிச்சது உண்மையிலேயே பயங்கரமான ஒரு விஷயம் தான். அதனால தான் எல்லாரும் இதை சூர்யாவோட ப்ராப்பர் கம்பேக்னு சொல்றாங்க. இது வரைக்கும் வந்த படங்கள் நம்ம சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு குறைகளும் இருந்திருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த கருப்பு மட்டும் ஏன் ஸ்பெஷல்னா சூர்யாக்கான அந்த மாஸ் இதுல இருந்திருக்கும். லிட்டரலி அவருடைய பொட்டன்ஷியலை நம்ம ஆர்ஜே பாலாஜி பக்காவா யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு சாமானிய மனுஷனுக்காக கடவுளே இறங்கி வராரு. ஒரு நல்ல கான்செப்ட் உள்ள ஒரு படம். அது ஒரு பக்கம் மேக்கிங் வைஸ் நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ட் டீம் பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் வேட்டை கற்பனா நம்ம சூர்யா பெர்ஃபார்மன்ஸ்ல பட்டையை கிளப்பியிருப்பாரு. படத்துல பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அடிஷனல் ஷீட் வாங்கி எழுதுற அளவுக்கு ஏகப்பட்டது இருக்கு. படத்துடைய ஃபுல் ரிவ்யூ சேனல்ல இருக்கு. அதுக்கான லிங்க் கீழே கொடுத்திருக்கேன்.